முன்னாள் அமைச்சர்கள் மூவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரொஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகேலவினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நாளை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றில் காரணிகளை முன்வைத்த அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகஹம போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் 2022 ஆண்டு செப்டம்பர் 26 இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 182 வகையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது அமைச்சரவையில் 18 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் எவ்வாறான மருந்துகள் தேவை என்பது குறிப்பிடப்படாததன் பின்னணியில் உண்மையில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதா அல்லது அமைச்சரவை பத்திரத்துக்கு விசாரணையின்றி எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பதற்காக வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். இந்த அடிப்படையில் அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வாக்குமூலங்களை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரொஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரை இன்று காலை 10 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள விசேட புலனாய்வு பிரிவு 1 முன்னிலையாகுமாறு புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.